பண்டைக்கு கூப்பிட்டு வர அப்ப எடுத்துட்டு வந்துரு. ஆமாங்கண்ணே. சரிம்மா நான் வந்துடுறேன். ஒரு மாசம் ஆனா கூட இந்த மாமியார் கேள்வி இங்கே கிட்டோமா. சரி அண்ணே. சரிம்மா. சரி வச்சுட்டா அண்ணே. வைக்கிட்டாமா. சரி அண்ணே. பாய்மா. பாய். வைக்கிறா. சரி அண்ணே. எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. அம்மா வச்சிருச்சு அம்மாவே. சரி. ஐயோ நம்ம ஊர்ல பண்டிகை வருது. என் மாமா என் தம்பி மாருங்களெல்லாம் நான் பார்க்குவேனே. ஐயோ என்ன ஆர்டர் வந்துருச்சு உங்களுக்கு? இருங்க வரேன். வீடு இடிஞ்சு கொடுத்த போகுது. அத்தை நான் நீ கலக்கா இருக்கேன்னா அத்தை நல்லா சோளக்கொல்ல பொம்மை மாதிரி அழகா இருக்கிறப்போ. சோளக்கொல்ல பொம்மையா? அது அழகா நின்ன வாக்குல பொம்மை ஆட்டமே இருக்குமே. அப்படியே அத்தை? அப்படிதான் இருக்கிறப்போ பேருக்கு. என்ன அத்தை என்ன பேக் பண்றீங்க? நான் இவ்வளவு அழகா இருக்கிறேன். ஆமா ஆமா அழகா பேக் மாதிரி தான் இருக்கிற. போ ஐயோ போட்டிருக்கான். உனக்கா போட்டிருக்கான்? அத்தை அப்போ நானு வெளியே போய் படு. அத்தை எனக்கு பார்த்தா பாவமா தெரியலையா? நான் தனியா எப்படி அங்க உறங்குவேன்? சரி சரி இங்கே படு. சரிதான். காயா தூங்கும் போதுன்னா கொஞ்சம் இந்த பூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு வா. அத்தை இது ஆசை நான் 4 மணிக்கு எழுந்து வாங்கினேன். அத்தை இதை போய் கழட்டி வைக்க ஏமா தாயா அதை கழட்டி வைக்கணும்னா எனக்கு தலைவலி வந்துரு. சத்த போய் கழட்டி வச்சுட்டு வந்து படா. சரிதா. அப்பா காலையிலே ஆசையா சந்தைக்கு போய் மல்லிகைப்பூ வாங்கி வந்து கட்டி தலையில வச்சா இந்த அத்தைக்கு பொறுக்கல. இது வேற கழட்டி வைக்க சொல்லிருச்சு. ஏம்மா என்ன நான் மனுஷன் வேற எதுனா வரணும் உருளி. அத்தை நான் எங்க அம்மா கூட இப்படிதான் தூங்குவேன். உங்க அம்மா கூடயும் புருஷன் கூடயும் தூங்கிக்க. அம்மா எல்லாம் போடுறாங்க. சரி தலையில பேணின்னு இருக்குதா என்ன? என் தலையில ஏத்தி விட்டுறாதடி. சரி அத்தை எங்க புருஷனும் எங்க மாமனாரும் எப்போ வருவாங்க சொல்லுங்க? என் உயிரை எடுக்கிறது பத்தலையா? இப்ப அவங்க உயிரை எடுக்கணுமா? அத்தை எங்க புருஷன் எனக்கு ஞாபகமா இருக்கு. எல்லாம் வருவான் அடுத்த வாரத்துல வரோம். அப்ப அடுத்த வாரத்துல வந்தா அதுக்கு அடுத்த வாரமே நான் உங்களுக்கு பேருடும் பேரியா அத்தை நான் இன்னைக்கு சந்தைக்கு போனேன்னா அங்க இருக்கவங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் அழகா இருக்க பாப்பா நீ நாங்களா எந்த வீட்டு கல்யாணம் பண்ணி வந்தோன்னு கேட்டாங்க. அத்தை நானும் நம்ம ஊர் முக்குல இருக்க பெரிய வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்தேன்னு சொன்னா அவங்க எல்லாம் நல்லா பணக்காராச்சே நீ எதுக்கு அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்த நீ எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. ஐயோ அதுக்கு தாண்டி சொன்ன கொஞ்சம் மாடல் ட்ரெஸ் போடுடின்னு. சந்தையிலே போய் என் மானத்தை வாங்கிட்டியா? ஐயோ அது இல்லாம நம்ம பக்கத்து வீட்டு அக்கா இல்ல அந்த அக்கா கிட்ட காலையில போய் மிளகாத்தூள் வேணும்ல. ஏண்டி மிளகாத்தூள் வேணா என்ன கேட்க வேண்டியதானடி? அந்த அக்கா என்ன கொஞ்சம் திட்டி போட்டாங்க. என்னன்னு திட்டினா? அத்தை அதுக்கு அந்த அக்கா நீ என்ன பார்க்க பேக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அத்தை அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறா. போதும் நிறுத்து. நான் வேற மாத்திரை போட்டேன் தூக்கம் வருது. நான் வேற இங்க இருக்கிற பொண்ணை கட்டினா நம்மளையும் நம்ம மகனையும் பிரிச்சிருவான்னு சொல்லி தான் போய் அங்கேருந்து பட்டிக்காட்டிலேருந்து கட்டிட்டு வந்தேன். இது என்னடான்னா ஊர் பூரா நம்ம மானத்தை வாங்குது. இவளை எப்படின்னா கொஞ்சம் மாற்றணும். அம்மா அத்தை தலைமுடியும் துணியை எடுத்துன்னு சொல்லிச்சுல இத்த அத்தை தூங்கிடுச்சுல
அத்தை முடிய பிடிங்கிடலாம். என்னடி பண்ண அத்தை அது தலை முடியா இல்லை தோப்ப முடியான்னு பார்த்தேன். சொல்ல முடியுதாடி? தூங்க விடலே. ஐயோ இவ்வளவு நம்பி நம்ம எதையுமே படுக்க முடியாதாட்டங்குது. ஐயோ போட்டு நசுக்கிறாளே. ஐயோ ஐயோ இவகிட்ட படுத்த நம்ம சிவராத்திரி தான். ஐயோ எப்படி இருக்க பாரு, எறும்பு மாடு மாதிரி. என் மகன் எப்படிதான் ஒரு இடம்னா தெரியல. ஐயோ என்ன முடியல சாமி. இது வேறையா? ஐயோ நான் போய் வெளியவே படுத்துக்கிறேன் சாமி. என்ன அட விடுங்கடா. எப்போ ஐயோ அம்மா. அத்தை கிட்ட நான் அம்மா கிட்ட இருந்து அத்தைக்கு புத்தி வந்துருச்சாட்டுங்குது. அத்தை போய் சமைக்குவாங்க. ஐயோ சூடு சூடா டீ எழுதணும்னு டீ வச்சு குடிச்சா சூப்பராக இருக்கும். அத்தை வச்சுட்டு போங்கல்ல. சரி நான் போய் டீ குடிப்போம். என்ன சில்லுன்னு இருக்குதுடா சாமி. அப்பா மூத்திரத்தை விட்டு வந்துட்டோம். ஐயோ அப்பா இந்த அத்தைக்கு தூக்கத்தை பார்த்தியா? அத்தை ராத்திரி பூரா தூங்க முடியல. ரெடி வந்து தூங்க விட மாட்டேங்கிற. அத்தை 5 மணி ஆச்சு. அத்தை உனக்கு என்ன தூக்கம்? 5 மணி ஆச்சுல நீ போய் வச்சு குடி. நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 7 மணிக்கா? அப்போ காலையில சோறு எப்ப சாப்பிடுவீங்க அத்தை? அத்தை அத்தை வெளியே இருக்குதுடி. இப்படிலாம் நம்ம பழி வாங்குது பாரு. அவங்க அம்மா கிட்ட என்ன பேசவே கொடுப்பாரு. ஒருவேளை நம்ம அம்மா நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க அம்மா அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களோ. இன்னும் போன் பேசுறதே கட் பண்ணிடணும். போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இது வாசலுக்கு இருக்கிறது, வீட்டுல இருக்கிறது அங்க இருக்கு. போடி போடி அந்த சைடுல இருக்கு. அத்தை என் வீட்டுல இருந்துதான் கூட்டுவாங்க. ஏம்மா தாயே, நீ வீடே பெருக்க வேண்டாம். நான் வேலைக்காரி வச்சுக்கிறேன். நீ போய் குளி போ. போடி. என் வீட்டுக்கு மென்ட்லா இல்ல மென்டல் மாதிரி நடிக்குதா? ஒண்ணுமே தெரியலையே ராமா. அத்தை யாரத்த ராம? அத்தை மாமங்க ராமனா? சந்தோஷம் சொல்லுங்க. தெரியுதுல்ல?
எப்பா இவன் வரதுக்குள்ள நம்ம 1 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிடணும். சாமி நைட்டு போல ராமாயணம் பாடுறாளே. ஐயோ ஐயோ ஐயோ. இந்த ஷாம்பு இருப்பாங்க. ஷாம்பு இல்லைன்னா நம்ம சீக்காத்தோடு போட்டு குளிப்போம். நீ நைட்டு பண்ண கூத்துக்கு தூங்காமே இருப்பாங்களா? அத்தை என் புடவை எப்படி இருக்கு? பொம்மை புடவை நல்லாதான் இருக்கு. உங்களை கேட்காம எடுத்துருக்கு. என்ன மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல பரவாயில்ல, என்னோடதெல்லாம் உனக்கு தான். அப்படியா? அப்ப குத்துக்கு நல்லா இருக்கு. குடுக்கும்போது கொடுப்பேன் நானே. அப்படியா? சரி வாங்க போய் நம்ம டீ குடிப்போம். போய் போட்டு எடுத்துட்டு வா. அத்தை நான் போட்டு வச்சிட்டேன். மாத்து போனா நீ இங்கே எடுத்துட்டு வா. எனக்கு டயர்டா இருக்கு. தான் பாக்குறேன். ஏய் இங்க வா. ஏன் அத்தை? என்னடி புடவை இந்த சைடு கட்டுறதுக்கு இந்த சைடு கட்டி இருக்கிற? அத்தை உங்க புடவை கட்டுறேன் சர்பூசா இல்ல, நான் எதை மாத்தி கட்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் சமாளிக்கிற நீ. அத்தை இன்னொன்னு என்ன தெரியுமா? எனக்கு தலையில வைக்கிறது பூ இல்ல. ஐயோ பூ இல்லைன்னா என்ன தோட்டத்து பக்கம் போனீங்கன்னா ரோஸ் மலர்ந்துருக்கும் போ. அத்தை இந்த தோட்டம் இருக்கா? அப்படி நான் போயிட்டு வரேன். சரி தெரியுங்க. போயிட்டா. ஐயோ ஏய் வந்து முதல்ல மாத்தி கட்டிட்டு போடி. அத்தை பரவாயில்ல, நான் போட்டுட்டு தான் போறேன். போங்க. இந்த பேர் போட்டு ஒரு இடமே முடியல. ஐயா ரோசு ரோசு. ஐயோ ரோசா ரோசா. ரோசா பூ சின்ன ரோசா பூ. கொஞ்சம் ரோசா பூ. இன்னைக்கு 3 போதும். நான் நாளைக்கு ஐயோ பிஞ்சு போச்சு. சே இன்னைக்கு 2 போதும். நான் நாளைக்கு வந்து உங்களை பிச்சுக்கிறேன். ரோசா பூ சின்ன ரோசா பூ. ரோசா பூ சின்ன ரோசா பூ. என்னடி பண்ற? 2 ரோசா பிச்சுக்கிட்டாத. சரி சரி போய் இன்னைக்கு நான் ஒழுக்கமா குக்கர்ல சாப்பாடு வையே. பசிக்குது, நான் சாப்பிட்டு தூங்குறேன். அப்புறம் கொஞ்சம் புடவை மாத்தி கட்டி யாருன்னா வீட்டுக்கு வர போறாங்க. அத்தை குக்கர்னா அத்தை நானே வந்து சொல்லி உன்னை குக்கி உட்கார சொல்லடி. குக்கர்ல சோறாக்க சொன்னேன். அத்தை அப்படின்னா என்னன்னு தெரியாது. வந்து சத்த சொல்லித்தாங்க. சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் போய் உன் புடவை மாத்தி கட்டு. சரி தவற ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். என்னது இது கிளாஸ்ல மஞ்சள் தூள் போடுறாங்க, அழகா இருக்கே. நாமளும் இதை ட்ரை பண்ணணும். என்ன வேணும்? என்ன பண்ற? மிட் நைட்ல எல்லாம் ஒரே கலாட்டாவா இருக்குது வீட்டுல. உட்கார ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் என்ன வேணும்? நைட் எல்லாம் வீட்டுல சத்தமா இருக்கு. அது நைட்டுல காலைல 5 மணிக்கு எங்க மருமக கொஞ்சம் அலப்பார பண்ணி விட்டா. என்னோட பெரிய மருமக அன்னைக்கு வந்து மிளகா தூள் எல்லாம் வாங்கிட்டு போனாவா வீட்டுல. அதுவா அவ எங்க இருக்குன்னு தெரியாம வந்து கேட்டிருப்பா. உன் மக கல்யாணத்துக்கு கூட என்னால வர முடியல. வெளிநாட்டுக்கு வேலை விஷயமா போயிட்டு இருந்தேன். உன் மருமகளை பார்க்கணும். கொஞ்சம் கூப்பிடுமா? ஐயோ அவ வாக்கிங் போயிட்டு வந்து டயர்டா தூங்குறா. தண்ணி எல்லாம் குடிக்கிறது இல்லம்மா. பரவாயில்ல எடுத்துன்னு போமா. சரி என்ன புது ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் வச்சிருக்கிறேன்? ஆமாமா, நானும் அவன் பொண்டாட்டியும் வேலை செய்யக்கூடாதுன்னு புதுசா ஹவுஸ் கீப்பிங் வச்சுக்கிறான் என் மகன். சரி சரி. அத்தை அப்படின்னா யாரு அத்தை? என்ன அத்தை கூப்பிடுது? என் மாமியா. என் மாமியா மானத்தே வாங்குறாங்க. யாக்கா வந்து கொஞ்சம் தூங்கிட்டு போங்க. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வந்து சாப்பிட்றேம்மா. எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, வரேம்மா. ஏய் ஏண்டி வரும் போறோம்னால என் மானத்தை வாங்குற. கொஞ்ச நாள் ட்ரெண்டிங்ல இருந்தா எப்ப பாரு புடவை கட்டி என்ன அசிங்கப்படுத்துற. அத்தை பெண்ணுக்கே புடவைதான் அழகு அத்தை. அது உனக்கு என்ன தெரியும்? உங்க ஊர்ல கட்டு. இங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன ஆள சொக்கட்ட போட்டு திரும்புமா? எனக்கு இதுதான் அழகா இருக்குது. போங்க. இது என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்படின்னா இவளை கொஞ்சம் மாத்தி ஆகணும். நாளைக்கு மாத்திரம் நம்ம பையன் வந்து பார்த்ததும் ஷாக் ஆயிடணும். அத்தை ஏதோ குக்கர்ல வச்சு தரீங்க. நீங்க வாங்க போய் சமைக்கலாம். நட எதுல குக்கரு? அத்தை எதுல குக்கர்? இல்லடி, உனக்கு சொல்லி கொடுக்கறதுனால நான் மறந்துடுவேன். ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன். நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம். வா போடுறா. போடுங்க. எங்க இருக்குது பாரு, போன் எடு. அத்தை
வேணும் சாப்பிட? எனக்கு களியும் கராட்டு குழம்பும். நான் அன்னைக்கே சொல்றேன், களி கருவாடு குழம்புலாம் கிடைக்காது. இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமா? காலையில டிஃபன் ஐட்டம் தான் கிடைக்கும். இல்ல பொங்கல் வேணுமா? பொங்கல் போடுங்க. அதான் நல்லா களி மாதிரி கொல 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 இருக்கும். எனக்கு 4 இட்லியும் உனக்கு ஒரு பொங்கலும் போட்டுருக்குறேன். கொஞ்ச நேரத்துல வந்துடும். சரி அத்தை, போட்டு வந்துருமா? வந்துடும். நான் உன்னை சொல்றேன், கேக்குறியா? என்னத்த தங்கி தங்கி பேசுறீங்க? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். சரியா? உனக்கு தேவையான பொருள் கூட நான் வாங்கி தரேன். வந்து ஒரு நிமிஷம் இருப்பா, வந்துடுறேன். சொல்றது கேளு. உனக்கு தேவையான பொருள் எல்லாம் நாளைக்கு நான் கடைக்கு கூட்டு போய் வாங்கி தரேன். என் சொல்ற பேச்சு கேட்டேன்னா, நீ கேட்டியே களி கருவாட்டு குழம்பு வாங்கி தரேன். ஆனா நாளைக்கு நான் சொல்ற ட்ரெஸ் தான் போடணும். என்ன ட்ரெஸ்? அது நாளைக்கு சொல்றேன். சரி அத்தை. போய் சாப்பாடு வந்துருச்சு, போய் வாங்கிட்டு வா. அத்தை காசு? அதான் ஆன்லைன் பேமெண்ட் போ. சரி அத்தை. பாடா, நம்ம நினைச்சத சாதிச்சிட்டோம். எப்படின்னா நம்ம மருமகளை மாத்திடலாம். நல்ல பொண்ணுதான், ஆனா கொஞ்சம் பேக்கா இருக்கிறா.